ஓம் சாந்தி. டிசம்பர் 25, 2024 காலை முரளி பாப்தாதா மதுவனம். இனிய குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை பின்பற்றுவது அதிமேலான அட்டவணையை கொண்டிருப்பது என்பதாகும். ஸ்ரீமத்துக்கு மரியாதை செலுத்தும் குழந்தைகள் நிச்சயமாக முரளியை கற்பார்கள். கேள்வி: கடவுளின் குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த கேள்வியை எவருமே வினவக்கூடாது? பதில்: குழந்தைகளாகிய உங்களிடம் எவரும் வினவக்கூடாது. நீங்கள் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கிறீர்களா? ஏனென்றால் சதா திருப்தியாக இருப்பதாக கூறுகிறீர்கள். நீங்கள் அப்பால் உள்ள பூமியில் பரந்தாமத்தில் வசிக்கும் தந்தையை கண்டு கொள்வதற்கான அக்கறையை கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டு கொண்டதால் நீங்கள் ஏன் எதை பற்றியாவது கவலைப்பட வேண்டும்? நீங்கள் உடல் நலனின்றி இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருப்பதாகவே கூறுகிறீர்கள். கடவுளின் குழந்தைகள் எதை பற்றியும் கவலைப்படுவது இல்லை. எவராவது மாயையினால் தாக்கப்படுவதை தந்தை பார்க்கும் பொழுதே அவர் வினவுகிறார், குழந்தாய், நீ சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கிறீர்களா? ஓம் சாந்தி. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், பாபாவே தந்தையும் ஆசிரியரும் பரமகுருவும் என்பது நிச்சயமாக குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. பாபாவே தந்தையும் ஆசிரியரும் பரமகுருவும் என்பது நிச்சயமாக குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. நிச்சயமாக இந்த நினைவிலேயே நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேறு எவராலும் உங்களுக்கு இந்த நினைவை கற்பிக்க முடியாது. தந்தை மாத்திரமே ஒவ்வொரு கல்பத்திலும் வந்து உங்களுக்கு இதை கற்பிக்கின்றார். அவரே தூய்மையாக்குபவராகிய ஞானக்கடல் ஆவார். இப்பொழுது நீங்கள் மூன்றாவது ஞானக்கண்ணை, அதாவது ஒரு தெய்வீக புத்தியை பெற்றுவிட்டதால் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்த முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தை புரிந்து கொண்டாலும் தந்தையை மறந்து விடுவதால் எப்படி உங்களால் ஆசிரியரையும் குருவையும் நினைவு செய்ய முடியும்? தந்தையின் 3 ரூபங்களையும் உங்களை மறக்கச் செய்யும் அளவிற்கு மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள் ஆவாள். பின்னர் நீங்கள் கூறுகிறீர்கள், நான் தோற்கடிக்கப்பட்டேன். உண்மையில் நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன்களை சம்பாதிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டால் எப்படி உங்களால் அவற்றில் எதையாவது சேகரிக்க முடியும்? தேவர்கள் ஒரு தாமரை மலரை சின்னமாக கையில் வைத்திருப்பதாக சித்தரிக்கப்பட்டு உள்ளது. இக்கல்வி கடவுளால் கற்பிக்கப்படுகிறது. அத்தகையதொரு அதிமேன்மையான கல்வியை என்றுமே ஒரு மனிதனால் கற்பிக்க முடியாது. தேவர்கள் புகழப்பட்டாலும் அனைவரிலும் அதிமேன்மையானவர் ஒரே ஒரு தந்தையே ஆவார். ஆகவே அவர்களுக்குள்ள மகத்துவம் என்ன? இன்று அவர்கள் கழுதைத்தனத்தை கொண்டிருக்கிறார்கள். நாளை அவர்கள் ராஜ்யத்தை கொண்டிருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் இவ்வாறு ஆகுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். பலர் இம்முயற்சியில் சித்தி அடைவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஞானம் மிகவும் இலகுவானதாக இருப்பினும் உங்களில் சிலரே சித்தி அடைகின்றீர்கள். ஏனெனில் மாயை உங்களை மீண்டும் மீண்டும் மறக்க வைக்கிறாள். உங்களுடைய நினைவு அட்டவணையை வைத்திருக்குமாறு தந்தை உங்களுக்கு கூறுகிறார். ஆனால் உங்களால் அதை எழுதுவதற்கு இயலாமல் இருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு அமர்ந்திருந்து அதை எழுதுகிறீர்கள்? நீங்கள் அட்டவணையை எழுதும் பொழுது சில சமயங்களில் அது உயர்வாகவும் சில சமயங்களில் அது தாழ்வாகவும் உள்ளது. ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை பின்பற்றுபவர்களே அதிமேன்மையான அட்டவணையை கொண்டுள்ளார்கள். ஒருவேளை இந்த அப்பாவிகள் வெட்கப்படக்கூடும் என்பது தந்தைக்கு தெரியும்.
இல்லாவிட்டால் ஸ்ரீமத் பயிற்சி செய்யப்படும் 1 அல்லது 2% எழுதுகிறார்கள். அவர்கள் ஒரு முரளியை பெறும் பொழுதும் அதை வாசிப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் ஸ்ரீமத்திற்கு அதிக மரியாதை கொடுப்பதில்லை. அவர்கள் முரளியை வாசிப்பதில்லை என்று அவர் கூறும் பொழுது பாபா உண்மையே கூறுகிறார் என்பது நிச்சயமாக அவர்களின் இதயங்களை தொடக்கூடும். அவ்வாறாயின் அவர்கள் ஏனையோர்களுக்கு எதை கற்பிக்க முடியும்? தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் சொர்க்க அதிபதிகள் ஆகுவீர்கள். இதில் ஆசிரியர், ஜீவன் முக்தியை அளிப்பவர் இருவரும் தந்தையுடன் உள்ளடக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சில வார்த்தைகளுக்குள் இந்த ஞானம் முழுவதும் உள்ளடங்கி உள்ளது. தந்தை அதே விடயங்களை விளங்கப்படுத்தினாலும் இங்கு நீங்கள் அவற்றை மீட்டல் செய்வதற்கே வருகிறீர்கள். நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் என்று கூறுவதனாலேயே நீங்கள் மீட்டல் செய்வதற்காக இங்கு வருகிறீர்கள். உங்களில் சிலர் இதை செய்தாலும் உங்களால் சரியான முறையில் மீட்டல் செய்ய இயலாமல் உள்ளது. அது சிலரின் பாக்கியத்தில் இல்லாதுவிட்டால் அவர் என்ன முயற்சியை செய்வார்? ஒரே ஒரு தந்தையே உங்கள் அனைவரையும் இந்த முயற்சியை செய்வதற்கு தூண்டுகிறார். இதில் எவருக்கும் பாராபட்சம் காண்பிக்க முடியாது. ஏனைய கல்வியில் ஓர் ஆசிரியர் மேலதிக வகுப்பை எடுப்பதற்கு அழைக்கப்படுகிறார். நீங்கள் அனைவரும் உங்கள் சொந்த பாக்கியத்தை உருவாக்குவதற்காக இவர் அனைவருக்கும் ஒரே விதமாக கற்பிக்கிறார். எந்தளவுக்கு அவர் அமர்ந்திருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் கற்பிப்பார். இங்கு பல குழந்தைகள் உள்ளார்கள். ஏனைய கல்வியில் தங்கள் குழந்தைகளுக்கு மேலதிக வகுப்பு எடுப்பதற்காக செல்வந்தர்கள் ஆசிரியருக்கு ஏதையாவது கொடுப்பார்கள். ஒருவர் கல்வியில் மந்தமாக இருப்பதை ஆசிரியர் அறிந்து கொள்வதால் அவர் ஒரு புலமை பரிசிலை வெல்வதற்கு தகுதியானவர் ஆக்குவதற்காக அவருக்கு மேலதிகமாக கற்பிப்பார். இந்த ஒரே ஒரு ஆசிரியர் இதை செய்வதில்லை. இவர் அனைவருக்கும் ஒரே மாதிரியே கற்பிக்கின்றார். ஒரு மாணவனுக்காக ஓர் ஆசிரியர் மேலதிக முயற்சியை செய்யும் பொழுது அவர் சிறிதளவு கருணை காட்டுகின்றார் என்று அர்த்தமாகும். சிலர் ஒரு மாணவரின் மேலதிக நேரத்தை செலவழித்து அவர் திறமைசாலி ஆகுவதற்காக மேலும் அதிகமாக கற்பித்து பணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த தந்தை அனைவருக்கும் அதே மகா மந்திரத்தை கொடுப்பார், மன்மனாபவ. அவ்வளவுதான். தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர். அவருடைய நினைவை கொண்டிருப்பதால் மாத்திரம் நீங்கள் தூய்மையாகுகிறீர்கள். அது குழந்தைகளாகிய உங்கள் கரங்களிலேயே உள்ளது. நீங்கள் அவரை அதிக அளவு நினைவு செய்தால் அந்த அளவிற்கே தூய்மையாகுவீர்கள். அனைத்தும் நீங்கள் ஒவ்வொருவரும் செய்யும் முயற்சியிலேயே தங்கியுள்ளது. மக்கள் யாத்திரை செல்கிறார்கள். ஏனையோர்கள் செல்வதை பார்க்கும் பொழுது சிலர் அங்கே செல்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பல யாத்திரைகள் சென்றீர்கள். அதன் பெறுபேறு என்னவாக இருந்தது? நீங்கள் தொடர்ந்தும் கீழே வந்தீர்கள். அந்த யாத்திரைகள் எதற்காக ஏற்பட்டன? அவற்றிலிருந்து நீங்கள் எதை பெறுவீர்கள்? நீங்கள் எதனையும் அறிந்திருக்கவில்லை. இதுவே இப்பொழுது உங்கள் நினைவு யாத்திரை ஆகும். இந்த ஒரு வார்த்தை மாத்திரமே உள்ளது, மன்மனாபவ. உங்களுடைய இந்த யாத்திரை அனாதியானதாகும். தொன்று தொட்டு தாங்கள் யாத்திரைகளுக்கு சென்று வருவதாக மக்கள் கூறுகிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஞானம் உள்ளதால் ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் இந்த யாத்திரையை மேற்கொள்வதாக நீங்கள் கூறுகிறீர்கள். தந்தையே வந்து உங்களுக்கு இந்த யாத்திரையை கற்பிக்கிறார். அந்த யாத்திரைகளில் மக்கள் அதிக அளவு தடுமாறுவதுடன் அதிக அளவு சப்தமிடுகிறார்கள். இந்த யாத்திரை மயான அமைதிக்குரியதாகும்.
நீங்கள் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இவ்வாறே நீங்கள் தூய்மை ஆகுகிறீர்கள். இந்த உண்மையான ஆன்மீக யாத்திரையை தந்தை உங்களுக்கு கற்பித்துள்ளார். பிறவி பிறவியாக நீங்கள் அந்த யாத்திரைகளுக்கு செல்கிறீர்கள். இருப்பினும் நீங்கள் தொடர்ந்தும் பாடினீர்கள். நாங்கள் நாலா திசைகளிலும் கடவுளை தேடி அலைந்தோம். இன்னமும் நாங்கள் அவரிடம் இருந்து தொலைவிலேயே உள்ளோம். ஒரு யாத்திரையிலிருந்து திரும்பிய பின்னர் அவர்கள் விகாரத்தில் ஈடுபடுகிறார்கள். அப்படியாயின் அதில் என்ன நன்மை உள்ளது? இப்பொழுது இதுவே தந்தை வருகின்ற அதிமங்களகரமான சங்கமயுகம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஒரு நாள் தந்தை வந்துவிட்டார் என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள். இறுதியில் எவ்வாறு கடவுளை எவரேனும் கண்டு கொள்ள முடியும்? இது எவருக்கும் தெரியாது. கடவுள் பூனைகளிலும் நாய்களிலும் இருக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள். நீங்கள் கடவுளை அவற்றில் கண்டு கொள்வீர்களா? அதிக அளவு பொய்மை உள்ளது. அவர்களுடைய உணவும் பொய், தவறானது. பானமும் பொய். அவர்கள் தங்களுடைய இரவை பொய்மையில் கழிக்கிறார்கள். இதனாலேயே இதுவே பொய்யான பூமியாகும். சொர்க்கம் மாத்திரமே சத்திய பூமி என்று அழைக்கப்படுகிறது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கத்திலுள்ள அனைவரும் பாரதவாசிகளாக இருந்தார்கள். இன்று அவர்களே நரகத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது தந்தையிடமிருந்து நீங்கள் ஸ்ரீமத் பெற்று மீண்டும் ஒரு முறை பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள் என்பது இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அந்நேரத்தில் பாரதத்தில் வேறு எவரும் இருக்கவில்லை. முழு உலகமும் தூய்மையாகுகிறது. தற்சமயம் பல்வேறு சமயங்கள் உள்ளன. முழு விருட்சத்தின் ஞானத்தை தந்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள் எனவும், பின்னர் நீங்கள் வைஷ்யர்களாகவும், பின்னர் சூத்திரர்களாகவும் ஆகினீர்கள் எனவும் தந்தை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறார். இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் எப்பொழுதாவது இவ்வார்த்தைகளை சந்நியாசிகளிடம் இருந்தோ அல்லது கல்விமான்களிடம் இருந்தோ அல்லது பண்டிதர்களிடம் இருந்தோ கேட்டுள்ளீர்களா? ஹம்சோ சோகம் என்பதன் அர்த்தத்தை மிக இலகுவான முறையில் தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஹம்சோ என்றால் ஆத்மாவாகிய நான். இந்த ஆத்மாவாகிய நான் இவ்வாறாக சக்கரத்தை சுற்றி வருகிறேன். அம்மக்கள் கூறுகிறார்கள், ஆத்மாவாகிய நானே பரமாத்மா, பரமாத்மாவே ஆத்மாவாகிய நான். ஹம்சோ என்பதன் உண்மையான அர்த்தம் ஒருவருக்கேனும் தெரியாது. தந்தை கூறுகிறார், நீங்கள் சதா உங்களின் புத்தியில் ஹம்சோ எனும் மந்திரத்தை வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி பூகோளத்தை ஆட்சி செய்பவர்களாக ஆக முடியும்? 84 பிறவிகளின் சக்கரம் என்பதன் அர்த்தத்தை ஏனும் அம்மக்கள் புரிந்து கொள்வதில்லை. பாரதத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும் நினைவு கூறப்படுகிறது. நீங்கள் சதோ பிரதான், சதோ ரஜோ தமோ ஸ்திதிகளுக்கூடாக செல்கிறீர்கள். சூரிய வம்சம், சந்திர வம்சம் போன்றன. இதை பற்றிய அனைத்து விடயங்களும் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். விதையாகிய ஒரே ஒரு தந்தை மாத்திரமே ஞானக்கடல் என்று அழைக்கப்படுகிறார். அவர் உலக சக்கரத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆத்மாக்களாகிய நாங்கள் பரமாத்மா ஆகுகின்றோம் என்பதல்ல. இல்லை, தந்தை ஞானம் நிறைந்தவராக இருப்பதைப் போன்று எங்களையும் அவ்வாறு ஆக்குகின்றார். அவர் தன்னை போன்று கடவுளாக எங்களை ஆக்குவதில்லை. நீங்கள் இவ்விடயங்களை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அப்பொழுதே உங்களின் புத்தியில் நீங்கள் சக்கரத்தை சுழற்ற முடியும். எவ்வாறு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வருகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு உங்கள் புத்தியை நீங்கள் பயன்படுத்தலாம்.
காலம், ஜாதிகள், வம்சங்கள் போன்றவை அனைத்தும் இதில் உள்ளடக்கப்படுகின்றன. இந்த ஞானத்தின் ஊடாக நீங்கள் அனைவரிலும் அதிமேன்மையானவர்கள் ஆகுகிறீர்கள். உங்களுக்கு ஞானம் இருக்கும் பொழுது உங்களால் அதனை ஏனையோருக்கும் கொடுக்க முடியும். அப்பாடசாலைகளில் பரீட்சைகளை செய்யும் வேளையில் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரும் பரீட்சை தாள்கள் கொடுக்கப்படுகின்றன. வெளிநாட்டில் கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்காகவும் அனைத்து விடயங்களையும் சோதிக்கும் ஒரு சிரேஷ்ட கல்வி அமைச்சர் இருக்க வேண்டும். இங்கு உங்கள் விடைத்தாள்களை யார் சோதிப்பார்கள்? இதை நீங்கள் உங்களுக்காகவே செய்ய வேண்டும். நீங்கள் விரும்பியவாறு உங்களால் ஆக முடியும். இக்கல்வியை கற்பதால் தந்தையிடம் இருந்து நீங்கள் விரும்பிய அந்தஸ்தை உங்களால் கோர முடியும். நீங்கள் தந்தையை அதிக அளவு நினைவு செய்து ஏனையோருக்கு சேவை செய்தால் அதிக அளவு பலனை பெறுவீர்கள். ஏனெனில் உங்கள் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. பிரஜைகளும் தேவைப்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் சேவை செய்வதை பற்றி அக்கறைப்படுகிறீர்கள். எந்த ஆலோசகர்களும் அங்கு தேவையில்லை. இங்கு அவர்கள் விவேகம் குறைந்தவர்களாக உள்ளதால் அவர்களுக்கே ஆலோசகர்கள் தேவை. தந்தையிடம் ஆலோசனை பெறுவதற்காக இங்கு பலர் வருகிறார்கள். அவர்கள் வினவுகிறார்கள், பாபா, என்னிடமுள்ள பணத்தை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன வியாபாரத்தை செய்ய வேண்டும்? தந்தை கூறுகிறார், உங்களுடைய லௌகீக வியாபார விடயங்களை இங்கு கொண்டு வர வேண்டாம். ஆம், ஒருவர் நம்பிக்கை இழந்தால் அல்லது மனம் தளர்ந்திருந்தால் அவருக்கு மீண்டும் நம்பிக்கை அளிப்பதற்காக பாபா அவருக்கு சில ஆலோசனைகளை வழங்குவார். எவ்வாறாயினும் இது என்னுடைய பணி அல்ல. தூய்மையற்றவர்களிலிருந்து உங்களை தூய்மையாக்குவதும் உங்களை உலக அதிபதிகளாக ஆக்குவதுமே என்னுடைய பணியாகும். நீங்கள் சதா தொடர்ந்தும் தந்தையிடமிருந்து ஸ்ரீமத்தை பெற வேண்டும். தற்சமயம் அனைவரும் அசுர வழிகாட்டல்களை கொடுக்கிறார்கள். அது சந்தோஷ பூமியாகும். அங்கு உங்களிடம் ஒருபோதுமே வினவப்பட மாட்டாது. நீங்கள் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கிறீர்களா? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா? இவ்விடயங்கள் இங்கு மாத்திரமே வினவப்படுகின்றன. இவ்வாறான வார்த்தைகள் அங்கு இல்லை. துன்ப பூமியை பற்றிய சொற்கள் எதுவும் அங்கு இருப்பதில்லை. எவ்வாறாயினும் மாயை குழந்தைகளிடம் தலையிடும் பொழுது அவரால் வினவ முடியும் என்பதை தந்தை அறிவார். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நீங்கள் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கிறீர்களா? இங்கு நாங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று மக்கள் உங்களை வினவும் பொழுது நீங்கள் கடவுளின் குழந்தைகள், ஆதலால் உங்கள் நலனை பற்றி அவர்கள் வினவ வேண்டிய அவசியமில்லை என்று நீங்கள் அவர்களுக்கு கூற முடியும். பிரம்ம தத்துவத்திற்கு அப்பால் உள்ள பூமியில் வசிக்கும் தந்தையை கண்டுகொள்வது பற்றிய அக்கறையை நாங்கள் கொண்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் அவரை கண்டு கொண்டுள்ளோம். நாங்கள் ஏன் வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டும்? நீங்கள் யாருடைய குழந்தைகள் என்பதை நீங்கள் சதா நினைவு செய்ய வேண்டும். உங்கள் புத்தியில் இந்த ஞானம் உள்ளது. நீங்கள் தூய்மையாகும் பொழுது யுத்தம் ஆரம்பமாகும். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று அவர்கள் உங்களிடம் கேட்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கிறீர்கள் என்று உங்களால் கூற முடியும். நீங்கள் நோயுற்று இருக்கும் பொழுதும் திருப்தியாகவே இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஸ்வர்க ராஜ்யத்தை கொடுக்கும் தந்தையை நீங்கள் கண்டு கொண்டதால் நீங்கள் பாபாவின் நினைவில் இருக்கும் பொழுது சொர்க்கத்தில் இருப்பதிலும் பார்க்க இங்கு நீங்கள் மேலும் அதிக திருப்தியாக இருக்கிறீர்கள். அவர் எங்களை மிகவும் தகுதியானவர்கள் ஆக்குகிறார். ஆகவே நாங்கள் ஏன் எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? கடவுளின் குழந்தைகள் எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? தேவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவது இல்லை.
தேவர்களிலும் பார்க்க கடவுளே மேலானவர். ஆகவே கடவுளின் குழந்தைகள் எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? பாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார். பாபா எங்களுடைய ஆசிரியரும் சர்க்குருவும் ஆவார். பாபா எங்கள் மீது ஒரு கிரீடத்தை வைக்கிறார். தன்னுடைய தந்தையின் கிரீடத்தை அணிய உள்ள குழந்தை ஆங்கிலத்தில் ஒரு முடிக்குரிய இளவரசர் என்று அழைக்கப்படுவார். சத்திய யுகத்தில் சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. சத்தியுகத்தில் சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அங்கு செல்லும் பொழுது அந்த சந்தோஷத்தை நடைமுறை ரீதியில் நீங்கள் பெறுவீர்கள். சத்திய யுகத்தில் என்ன உள்ளது என்பதை நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். உங்களுடைய தற்போதைய சரீரத்தை நீங்கள் நீக்கிவிடும் பொழுது நீங்கள் எங்கு செல்வீர்கள்? இப்பொழுது தந்தை உங்களுக்கு நடைமுறை ரீதியில் கற்பிக்கின்றார். நீங்கள் உண்மையிலேயே சொர்க்கத்துக்கு செல்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இன்னார் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார் என்று அம்மக்கள் கூறும்பொழுது எது சொர்க்கம் என்றோ அல்லது எது நரகம் என்றோ அவர்களுக்கு தெரியாது. ஒரு சக்கரத்தின் ஆயுட்காலம் 100,000 வருடங்களை உடையது என்று எழுதப்பட்டுள்ளது. பல பிறவிகளாக நீங்கள் அந்த ஞானத்தை செவிமடக்கும் போது தொடர்ந்தும் நீங்கள் கீழிறங்குவீர்கள். நீங்கள் எங்கு இருந்தீர்கள் என்பதையும் நீங்கள் எங்கு வீழ்ந்துள்ளீர்கள் என்பதையும் இப்பொழுது உங்கள் புத்தி அறியும். நீங்கள் சத்திய யுகத்தில் இருந்து தொடர்ந்தும் கீழிறங்கி வந்து இப்பொழுது அதிமங்களகரமான சங்கம யுகத்தை அடைந்து விட்டீர்கள். ஒவ்வொரு கல்பமும் தந்தை உங்களுக்கு கற்பிப்பதற்கு வருகிறார். நீங்கள் தந்தையுடன் இருக்கின்றீர்கள் இல்லையா? ஒரே ஒருவரே எங்களுக்கு முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான பாதையை காட்டுகின்ற எங்கள் உண்மையான சர்க்குரு ஆவார். இந்த பாபா கற்பதை போன்று குழந்தைகளாகிய நீங்களும் அவரை அவதானித்து அவ்வாறாகவே கற்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் எந்த விதமான அழுக்கோ அல்லது குப்பையோ இருக்கக்கூடாது. குழந்தைகளாகிய நீங்கள் மீண்டும் மீண்டும் தந்தையை மறந்து விடுகிறீர்கள். நீங்கள் தந்தையை மறந்துவிடும் பொழுது அவருடைய கற்பித்தல்களையும் மறந்து விடுகிறீர்கள். நீங்கள் மாணவர்கள் என்பதையும் மறந்து விடுகிறீர்கள். இந்த கல்வி மிகவும் இலகுவானதாகும். பாபாவின் நினைவை கொண்டிருப்பதில் மந்திர வித்தை உள்ளது. எவ்வாறு அத்தகைய மந்திர வித்தியை புரிவது என்று வேறு எந்த தந்தையாலும் உங்களுக்கு கற்பிக்க முடியாது. இந்த மந்திர வித்தையின் ஊடாக நீங்கள் தமோ பிரதானில் இருந்து சதோ பிரதான் ஆகுகிறீர்கள். சத்திய திரேதா யுகங்களின் ஊடாக அரைக்கல்பத்திற்கு நீடிக்கின்ற ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சிவபாபா பிரம்மாவின் ஊடாக ஸ்தாபித்தார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். பின்னர் தாமதமாக ஏனைய அந்த சமயங்கள் விரிவாக்கம் அடைந்தன. உதாரணமாக கிறிஸ்து வந்த பொழுது முதலில் சில மிக சொற்பளவினரே இருந்தார்கள். அங்கு அவர்களில் பலர் இருக்கும் பொழுது மாத்திரமே அவர்களால் ஆட்சி செய்ய முடியும். கிறிஸ்துவ சமயம் இப்பொழுதும் தொடர்கின்றது. அது தொடர்ந்தும் வளர்கின்றது. தாங்கள் கிறிஸ்துவின் ஊடாக கிறிஸ்துவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். 2000 வருடங்களுக்கு முன்னர் கிறிஸ்து வந்தார். இப்பொழுதும் விரிவாக்கம் நடைபெற்று வருகிறது. தாங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்று கிறிஸ்துவர்கள் கூறுவார்கள். முதலில் கிறிஸ்து மாத்திரம் வருகிறார். பின்னர் அவருடைய சமயம் ஸ்தாபிக்கப்பட்டு விரிவாக்கம் இடம்பெறுகிறது. ஒருவரிலிருந்து இருவரும், இருவரிலிருந்து 4 இவ்வாறாக தொடர்ந்தும் விரிவாக்கம் இடம்பெறுகிறது. கிறிஸ்துவ விருட்சம் எவ்வளவு பெரியதாகிவிட்டது என பாருங்கள். தேவ வம்சமே அதன் அத்திவாரமாகும். இதனாலேயே பிரம்மா கொல்லுப்பாட்டன் என்று அழைக்கப்படுகிறார். எவ்வாறாயினும் தாங்களே பரமாத்மாவாகிய பரம தந்தை
சிவனின் நேரடி குழந்தைகள் என்பதை பாரத மக்கள் மறந்துவிட்டார்கள். ஆதிதேவ் கடந்த காலத்தில் இருந்தார் என்பதையும் இது அவருடைய மனித வம்சம் என்பதையும் கிறிஸ்துவர்களும் புரிந்து கொள்கிறார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் தங்கள் கிறிஸ்துவை இன்னமும் நம்புகிறார்கள். கிறிஸ்து புத்தர் போன்றவர்களை தங்கள் தந்தையாக மக்கள் கருதுகிறார்கள். வம்சாவளி விருட்சமும் உள்ளது. கிறிஸ்துவ நாடுகளில் கிறிஸ்துவின் ஞாபகார்த்தம் உள்ளதைப் போன்று குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு தபஸ்யா செய்துள்ளதாலேயே இங்கு அபுவில் உங்களுடைய ஞாபகார்த்தம் உள்ளது. நல்லது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்கு உரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம். 1. மயான அமைதிக்குரிய உண்மையான ஆன்மீக யாத்திரையில் செல்லுங்கள். ஹம்சோ என்னும் மந்திரத்தை சதா நினைவு செய்யுங்கள். அப்பொழுதே நீங்கள் பூகோளத்தை ஆட்சி செய்பவர்கள் ஆகுவீர்கள். 2. உங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். உங்களுக்குள் எந்த அழுக்கோ அல்லது குப்பையோ இல்லாதிருக்கட்டும். ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருப்பதுடன் ஸ்ரீமத்திற்கு மரியாதை கொடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் பணிவெனும் நற்குணத்தை கிரகித்து சந்தோஷத்தை அருள்பவராகவும் சந்தோஷ சுரூபமாகவும் இருந்து எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பீர்களாக. ஆத்மாக்களான நீங்கள் மகத்தானவர்களாக இருப்பதன் அடையாளம் உங்களின் பணிவாகும். நீங்கள் எந்த அளவிற்கு பணிவாக இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் எல்லோராலும் மதிக்கப்படுவீர்கள். பணிவானவர்கள் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பார்கள். நீங்கள் எங்கு சென்றாலும், நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் சந்தோஷத்தை கொடுப்பீர்கள். உங்களுடன் யார் தொடர்பில் அல்லது உறவு முறையில் வருகிறார்களோ அவர்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். இதனாலேயே பிராமண ஆத்மாக்களான உங்களின் புகழானது நீங்கள் சந்தோஷ சொரூபங்கள், சந்தோஷத்தை அருள்பவர்கள், சந்தோஷ கடலின் குழந்தைகள் என்பதாகும். அதனால் தொடர்ந்தும் எல்லோருக்கும் சந்தோஷத்தை வழங்குவதுடன் எல்லாரிடமிருந்தும் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். யாராவது உங்களுக்கு துன்பம் விளைவிக்க முயற்சி செய்தாலும் அதை எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஸ்லோகம். ஆத்ம உணர்வில் இருப்பவர்களே அதி ஞானோதயம் பெற்ற ஆத்மாக்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி.